ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த பக்கம்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ். எங்கள் ஊருக்கு ரொம்பவே பக்கம். இட்லிக்கு எப்படி கார சட்னியோ அதே மாதிரி தான் தோசைக்கு பர்ஃபெக்ட் பார்ட்னர் கடப்பா ரெசிபி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ்டான உருளைக்கிழங்கு இருந்தது அப்படின்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும், ஒரு 8லேருந்து 9 சில்லு தேங்காயும் தண்ணியில் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று 1 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும். தாளிதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரே ஒரு பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு கீத்தளவுக்கு கருவேப்பிலை. இதை தவிர நமக்கு ஒரு நல்ல பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ்டு தக்காளி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதையும் தவிர நமக்கு பாசிப்பருப்பு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுட்டு 3 விசில் கொடுத்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து 3 விசில் கொடுத்து இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் இந்த மாதிரி நைஸான விழுது கிடைக்கும். அப்போ தான் கடப்பால் வந்து நம்ம இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கோன்றதே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. அதில் நம்ம தாளிதம் பொருட்கள் எல்லாமே போட்டாச்சு. இந்த பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கட் பண்ணி போட்டிருக்கேன். தாளிதம் பொருட்கள் லேசாக வதங்கின உடனே வெங்காயத்தை நல்லா நீல நிறமாக அரிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமேட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்க ஆரம்பிக்கும் போதே நம்ம மஞ்சள் தூள் இதில் சேர்த்துடலாம். இதில் நமக்கு கலர் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மட்டும்தான், காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான். இதெல்லாம் நல்லா வதங்கி ஒரு ஈவனான மிக்சராக வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு, அது ஒரே ஒரு விசில் கொடுத்து தோலோடு சேர்த்து வேக வச்சுருந்தேன். அப்போ தான் குழையாமல் வேகும். ப்ரெஷர் குக்கரில் நம்ம உருளைக்கிழங்கு குக் பண்ணி எடுக்கும்போது மீடியம் சைஸ்டான ப்ரெஷர் குக்கரோ சின்ன குக்கரோ தான் கரெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு உடனே உருளைக்கிழங்கு எடுத்துடணும், இல்லைனா ரொம்பவே கிழங்கு வந்து குழஞ்சிரும். இப்போ இந்த கிழங்கை பார்த்திங்க அப்படின்னா நல்லா மசிச்சோ இல்லை குட்டி குட்டியாக நல்லா பொடியாக நறுக்கியோ இதில் சேர்த்துருங்க. நல்லா பெரட்டி விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துடலாம். உப்பு எனக்கு வந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்பட்டது. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பருப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம இதில் பாசி பருப்பு கலந்து விட்டுடலாம். பருப்பு மிக்ஸ் பண்ண உடனே அது கூடவே சேர்த்து 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா பருப்பு கொதி வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஃபைனல் இன்க்ரீடியண்ட் நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுது, இதுதான் இந்த கடப்பாக்கு சூப்பரான டேஸ்ட்டு, காரம் எல்லாமே கொடுக்க போகுது. இப்போது இந்த விழுதை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டே அதில் கசகசா தேங்காய்லாம் இருக்கிறதுனால நம்மளோட கிரேவி வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் விழுதை சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு சிம்மிலேயே இதை கொதிக்க விடுங்க. அதே மாதிரி இந்த விழுது சேர்த்ததுக்கு அப்புறமேட்டும் இன்னொரு 1 டம்ளர் நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் கொதிச்சு வரும்போது இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம விழுதெல்லாம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு சிம் பண்ணிட்டோம். இப்போவே இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துருச்சு. இதுவே சூப்பரான கன்சிஸ்டன்சி. இதே கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கிளறி விட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா அந்த தேங்காய் வந்து வேகிறதுக்கு நமக்கு டைம் வேணும். அவ்வளவே தான். இந்த மாதிரி சிம்மில் நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். கன்சிஸ்டன்சி ரீச் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட தோசையோடு சர்வ் பண்ணுங்கள். கடப்பாவும் தோசையும் ரோமியோ அண்ட் ஜூலியட் மாதிரி சூப்பரான பார்ட்னர்ஸ். கடப்பா வந்து நல்லா தளர ஊற்றி சாப்பிட்ணும் தோசைக்கு. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ரெசிபி வந்து ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.